12வதாக குழந்தைகளுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ கற்றுக் கொடுத்துருக்காங்க. அது எத்தனை வயது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவங்களுக்காகவும் கூட இந்த துஆவை ஓதிக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் கேட்ட துஆ இது. இந்த துஆ என்ன அப்படின்னா, அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானின் வஹாம்மா வ மின் குல்லி ஐனின் லாம்மா. இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தான், அனைத்து ஷைத்தான்களிடமிருந்தும் அல்லாஹுடைய பரிபூர்ணமான வார்த்தைகளை கொண்டு நான் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுறேன். அல்லாஹுடைய பரிபூர்ணமான வார்த்தைகளை கொண்டு ஷைத்தானிடம் இருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாம்மா, ஹாம்மானா விஷ ஜந்துக்கள் இருக்குல்ல, நச்சு பிராணிகள், விஷ ஜந்துக்கள், இந்த விஷ ஜந்துக்களை விட்டும் உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். மின் குல்லி ஐனின் லாம்மா, அதாவது ஒரு தீமையான கண்ணோட்டத்தில், பொறாமை கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடியவங்களாக இருக்காங்கல்ல, அந்த பார்வையிலிருந்து, கண்ணேருன்னு சொல்லுவாங்க, அந்த கண் திருஷ்டின்னு சொல்லுவாங்க, அந்த பார்வையிலிருந்து, தீமையான அந்த பார்வையிலிருந்து நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செஞ்சுருக்காங்க. அப்போ இந்த துஆவை நம்மளுடைய குழந்தைகளுக்காகவும் கண்ணேருக்காகவும் எல்லாவற்றுக்கும் இந்த துஆவை நம்ம எப்போ வேணுமோ ஓதிக்கலாம். இதன் மூலமாக ஷைத்தானிடமிருந்து பாதுகாவல் கிடைக்கும். இந்த துஆவை ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இந்த 2 பேர்கிட்டையும் இந்த துஆவை ஓதி காட்டிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களுடைய தந்தையான இப்ராஹிம் நபி இருக்காங்க இல்லையா, இப்ராஹிம் நபி அவர்களுடைய மகன்கள் இஸ்மாயில் நபியும் இஸ்ஹாக் நபியும் இருந்தாங்க இல்லையா, அந்த 2 பேருக்காகவும், இப்ராஹிம் நபியுடைய மகன்கள் 2 பேருக்காகவும் இப்ராஹிம் நபி இந்த துஆவை ஓதினார்கள் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்போது எந்த மாதிரியான கண்ணேறு விஷயங்களாக இருந்தாலும் சரி, விஷ ஜந்துக்களிலிருந்து நமக்கு, அந்த தீங்கிலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிறதாக இருந்தாலும் சரி, ஷைத்தான்களுடைய எந்த தூண்டுதல்களாக இருந்தாலும் சரி, இந்த துஆவை நாம் அதுக்காக ஓதிக்கலாம். 13வதாக இரவில் ஷைத்தான்கள் பரவக்கூடிய ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் இரவின் முற்பகுதியை அடைந்து விட்டால், நீங்கள் மாலை நேரத்தை அடைந்து விட்டால், அதாவது இந்த மகரிபுக்கு முன்னாடி நேரத்துலேருந்து இது வரும், இந்த நேரத்தை நீங்கள் அடைந்து விட்டால் உங்கள் குழந்தைகளை தடுத்து கொள்ளுங்கள், வெளியே விடாமல் உங்களுடைய குழந்தைகளை தடுத்து கொள்ளுங்கள். ஏன்னா அந்த நேரத்தில் தான் என்ன பண்ணுறாங்க, ஷைத்தான்கள் பரவி வர்றாங்க. இந்த ஷைத்தான்கள் வெளியே வரும்பொழுது இந்த குழந்தைகளுக்கு ஏதாவது பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்கள் குழந்தைகளை வெளியே விடாதீங்க, கொஞ்சம் நேரம் கழித்த பிறகு, அதுக்கு பிறகு வேணால் நீங்கள் வெளியே விடுங்க. நீங்கள் இரவில் கதவை மூடும் பொழுது பிஸ்மில்லா சொல்லி கதவை பூட்டுங்க. அந்த மாதிரி பிஸ்மில்லா சொல்லி நீங்கள் கதவை பூட்டிட்டீங்கன்னா அந்த கதவை, பிஸ்மில்லா சொல்லி பூட்டப்பட்ட அந்த கதவை ஷைத்தானால் திறக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த மகரிப் நேரத்தில், இந்த இருள் பரவக்கூடிய அந்த நேரத்தில் ஷைத்தான்களால் நிறைய பாதிப்புகள் குழந்தைகளுக்கும் சரி, வீட்டுக்குள்ளே வந்து பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கும் நிறைய வழிகள் இருக்குது. அப்படிங்கிறதுக்காக இந்த வழிகளையெல்லாம் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, தடுத்து வைக்கிறாங்க. அல்லாஹ் தஆலாவும் தனது திருமறையில் என்ன சொல்கிறான், வ மின் ஷர்ரி காசிக்கின் இதா வக்கப் அப்படின்னு சொல்கிறான். குல் அஊது பி ரப்பில் ஃபலக்ங்கிற அந்த சூறாவில் ஒவ்வொரு விஷயத்தை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுறதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். அதில் வ மின் ஷர்ரி காசிக்கின் இதா வக்கப் அப்படின்னா, இருள் பரவக்கூடிய அந்த நேரம் இருக்குது பார்த்தீங்களா, இருள் பரவக்கூடிய இரவு, அதை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன்னு அல்லாஹ் கேட்க சொல்கிறான். அப்போது அந்த இருள் பரவக்கூடிய அந்த நேரத்தில் ஷைத்தான்கள் பரவுறதுனால நிறைய பாதிப்புகள் இருக்குங்கிறத தான் அல்லாஹ் தஆலா அந்த வசனத்தில் சொல்லி காட்டுறான். மின் ஷர்ரி மா ஹலக், அல்லாஹ் படைத்த படைப்புகளின் தீங்கை விட்டும் அதில் பாதுகாவல் தேட சொல்கிறான். அப்போது அல்லாஹ் படைத்த படைப்புகள்னால நமக்கு என்னென்ன பாதிப்புகள் வந்தாலும் சரி, இந்த ஷைத்தான்களால் எதுவாக இருக்கட்டும், எல்லாம் இறைவன் படைத்தது தான், அனைத்து விஷயங்களிலிருந்தும் அனைத்து தீங்கிலிருந்தும் பாதுகாப்பு பெறுவதற்கு மிக முக்கியமான 3 சூறாக்கள் குர்ஆனில் இருக்குது. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த 3 சூறாக்களையும் தினமும் ஓதி, இரவில் தினமும் ஓதி, அவங்களுடைய கைகளில் ஊதி உடம்பு முழுக்க தேய்ச்சிக்குவாங்க. 3 முறை ஓதுவாங்க. அது என்னென்ன சூறா அப்படின்னா, சூரத்துல் இக்லாஸ், அதாவது குல் ஹுவல்லாஹு அஹத், 2வது குல் அஊது பி ரப்பில் ஃபலக், 3வது குல் அஊது பி ரப்பின் நாஸ். சூரத்துல் இக்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ், இந்த 3 சூறாக்களையும் தினமும் இரவில் ஓதி 3 முறை ஓதி அவங்களுடைய கைகளில் ஊதி, ரசூலுல்லாஹ்வுடைய கைகளில் ஊதி உடல் முழுவதும் தேய்த்து கொள்வார்கள். இந்த மாதிரி இந்த 3 சூறாக்களையும் ஓதும் பொழுது அனைத்து விதமான தீமைகளிலிருந்தும் நம்மை அல்லாஹ் பாதுகாத்து கொள்வான். 14வதாக இரவில் நாய் குரைப்பது. 15வதாக கழுதை கத்தும் சப்தம் கேட்பது. இரவில் நாய் குரைக்கக்கூடிய சப்தத்தை நம்ம கேட்டிருப்போம். இது எதனால் குறைக்குது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க,
இரவில் நாய் குறைக்கும் சப்தம் நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடிக்கொள்ளுங்க. ஏன்னா அது ஷைத்தானை பார்த்து தான் கத்துது. அந்த நாய் ஷைத்தானை பார்த்து தான் கத்துது. இப்போ இரவில் பரவக்கூடிய அந்த ஷைத்தான்களை பார்த்து அந்த நாய் கத்தக்கூடியதாக இருக்குது. அதனால் இரவில் நாய் கத்துனுச்சின்னு சொன்னால் அந்த சப்தத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்லிக்கணும். அதே மாதிரி கழுதை கத்தக்கூடிய சப்தம் கேட்டாலும் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்லிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் பார்க்காததை அந்த நாயும் அந்த கழுதையும் பார்க்கின்றன. நீங்கள் பார்க்க முடியாததை அந்த நாயும் அந்த கழுதையும் பார்த்துட்டு அந்த நாயும் அந்த கழுதையும் கத்துது. அப்போது நீங்கள் உடனே அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்லிக்கோங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. 16வதாக குர்ஆனை ஓதும்போது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு நம்ம சொல்லணும். ஏன்னா அல்லாஹு தாலா 16வது அத்தியாயத்தில் 98வது வசனத்தில் சொல்லி காட்டுறான், இதா கரெக்டல் குர்ஆனை, நீங்கள் குர்ஆனை ஓதினால் ஃபஸ்தஇது பில்லாஹ், அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடிக்கொள்ளுங்கள், மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாதுகாவல் தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான். அதனால தான் நம்ம குர்ஆனை ஓதுறதுக்கு முன்னாடி அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு சொல்கிறோம். இவ்வளோ தூரம் நம்ம இதனுடைய விளக்கத்தை எப்பப்பெல்லாம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு நம்ம சொல்லணுங்கிற இந்த விளக்கத்தை எதற்காக எடுத்திருக்கோன்னா, இந்த குர்ஆனை ஓதுறதுக்கு முன்னாடி அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இன்னும் எந்தெந்த இடத்துலலாம் இதை பற்றி நம்ம சொல்லணும், எந்தெந்த இடத்துலலாம் ஷைத்தான்ட்டேருந்து நம்ம பாதுகாப்பு பெறணும் அப்படிங்கிற இந்த விளக்கத்தை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். 17வதாக பாங்கு சப்தம் கேட்கும்போது ஷைத்தான் விரண்டு விடுவான். பாங்கு சொல்லி முடித்த பிறகு திரும்பவும் ஷைத்தான் வருவான். இகாமத் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது திரும்பவும் ஷைத்தான் ஓடுவான். இகாமத் சொல்லி முடித்த பிறகு திரும்பவும் ஷைத்தான் வருவான். தக்பீர் கட்டிய உடனே அந்த மனிதன்கிட்ட நீ இதை நினச்சிப்பாரு, அதை நினச்சிப்பாருன்னு இவன் எதையெல்லாம் மறந்துருந்தானோ அத்தனை விஷயங்களையும் நினச்சி பார்க்க சொல்லி இந்த ஷைத்தான் தொழுகையே குழப்பி விடுவான். எந்த அளவுக்கு அப்படின்னா, எத்தனை ரக்காத்து தொழுதோங்கிறத மறக்கிற அளவுக்கு இந்த ஷைத்தான் குழப்பி விடுவான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் எத்தனை ரக்காத்து தொழுதோங்கிறதுல உங்களுக்கு சந்தேகம் இல்லை, எத்தனை ரக்காத்து தொழுதோங்கிறது உங்களுக்கு மறக்கடிக்கப்பட்டுருச்சுன்னா நீங்கள் சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி 2 சஜிதா செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லித்தர்றாங்க. அதுக்காக தொழுகையை ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா எப்போ நீங்கள் தொழுக ஆரம்பித்தாலும் ஷைத்தான் எவ்வளோ ஒருங்கிணைப்பாக நம்ம கவனத்தை அதில் செலுத்தி நம்ம தொழுக ஆரம்பித்தாலும் எதையாவது ஒரு விஷயத்தை யோசிக்க வச்சுக்கிட்டே தான் இருப்பான். இது இயல்பான ஒரு விஷயம். அதனால தான் ரசூலுல்லாஹ் உங்களுக்கு எத்தனை ரக்காயத்து தொழுதோங்கிறது மறக்கடிக்கப்பட்டிருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் சஜிதா செஞ்சுக்கோங்க. இதுதான் அது அந்த தொழுகையில் நமக்கு குழப்பம் ஏற்பட்டதுக்கான பரிகாரமே இந்த 2 சஜிதாக்கள் செய்கிறது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. இன்னொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு மனிதர் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நான் தொழுதிட்டு இருக்கும்போது என்னோடய தொழுகைக்கும் என்னுடைய இந்த கிராத்துக்கும் இடையில் இந்த ஷைத்தான் குழப்பத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கான், நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் கேட்கும்போது அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அந்த ஷைத்தான் தான் ஹின்ஸப் ஷைத்தான். அவனை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா, அந்த ஹின்ஸப் ஷைத்தான் உங்களை இந்த மாதிரி குழப்பம் பண்ணிக்கிட்டே இருந்தான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனே அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடிக்கோங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்னு சொல்லிட்டு உங்களுடைய இடப்பக்கத்தில் 3 முறை துப்பி விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதுக்காக பக்கத்தில் இருக்கிறவங்கள நம்ம பார்த்து தான் இது பண்ணணும், டக்குன்னு துப்பிடக்கூடாது. அது ஒரு லைட்டாக ஒரு லேசாக துப்புற மாதிரி அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாத அளவுக்கு அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுட்டு அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்லிட்டு 18வதாக ஆயத்துல் குர்சி ஓதுவது. இந்த ஆயத்துல் குர்சியை பற்றி ஹதீஸில் என்ன வருது அப்படின்னு சொன்னால், இரவில் ஓதிட்டு படுத்தோன்னா காலை வரைக்கும் ஒரு வானவர் நமக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க, ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் அப்படிங்கிற இந்த ஹதீஸை பற்றி ஒரு சம்பவம். ஒரு சஹாபிக்கிட்ட ஒரு திருடன் திருடிட்டு போவான். அந்த திருடன் அந்த சஹாபிகிட்ட சொல்லி கொடுக்குறான், நீங்கள் படுக்கும்போது ஆயத்துல் குர்சியை ஓதிட்டு படுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வானவர் காலை வரைக்கும் பாதுகாப்பாக இருப்பாங்க, ஷைத்தான் உங்களை நெருங்க மாட்டா அப்படின்னு ஆயத்துல் குர்சியை அந்த சஹாபிக்கிட்ட அந்த திருடன் சொல்லி கொடுத்துட்டு போகிறான். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த சஹாபி சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அவன் பொய்யனாக இருந்தாலும் உண்மையையே சொல்லி இருக்கான், அவன் தான் ஷைத்தான் அப்படின்னு. அதாவது அந்த ஷைத்தானுக்கே தெரியுது. ஏன்னா அந்த ஷைத்தான் யாரெல்லாம் ஆயத்துல் குர்சி ஓதுறாங்களோ அவங்கக்கிட்ட நெருங்க மாட்டான்ல, அதனால அந்த ஷைத்தானுக்கு அது தெரிஞ்சதுனால அந்த ஷைத்தான் அந்த சஹாபிக்கு ஆயத்துல் குர்சி ஓதுங்க, ஷைத்தான் உங்களை நெருங்க மாட்டான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். அது ரசூலுல்லாவும் அவன் பொய்யனாக இருந்தாலும் உண்மையே சொன்னான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லி காட்டுறாங்க. 19வதாக கொட்டாவி வருவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் தும்மலை விரும்புகிறான், தும்மலை விரும்புகிறான். ஏன்னா தும்மும்போது அல்ஹம்துலில்லாஹ்னு நம்ம சொல்லணும். கொட்டாவியை அல்லாஹ் வெறுக்கின்றான். ஏன்னா கொட்டாவி விடும் பொழுது
இந்த ஷைத்தான் வந்து சிரிக்கின்றான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா கொட்டாவி வரும்பொழுது ஷைத்தான் சிரிக்கிறான். அப்போ நம்ம அந்த கொட்டாவியை முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அழுத்தி கொட்டாவி வெளியே வராத அளவுக்கு நம்ம அதை கட்டுப்படுத்தணும். அந்த நேரத்தில் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லக்கூடாது. அந்த கொட்டாவியை நல்லா கட்டுப்படுத்திட்டு அதுக்கு பிறகு நம்ம அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா கொட்டாவி வர்ற நேரத்தில் நம்ம அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லும்பொழுது நம்ம வாயை திறக்கிற மாதிரி தான் இருக்கும். அவன் இன்னும் சிரிப்பான். அதை முடிந்த அளவுக்கு அது ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா, கொட்டாவி வரும்பொழுது நீங்கள் கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நீங்கள் வாயை திறக்காதீங்க அப்படிங்கிறத தான் கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதனால் கொட்டாவி வந்து முடித்த பிறகு நம்ம அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு சொல்லிக்கலாம். 20வதாக இறுதியாக அல் பக்ரா சூராவுடைய 2 வசனங்கள், கடைசி 2 வசனங்கள் 285 286 ஆமன ரசூலுன்னு தொடங்கக்கூடிய இந்த 2 வசனங்களை யார் இரவில் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு அந்த இரவில் அந்த 2 வசனங்களே போதுமானது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டாங்க. அனைத்து விதமான தீங்குகளிலிருந்தும் பாதுகாப்பு கிடைச்சிரும். ஷைத்தானுடைய தீங்கு, விஷஜந்துக்களுடைய தீங்கு, இப்படி எல்லா தீங்குகளிலிருந்தும் அல்லாஹுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைச்சிரும். இந்த 2 வசனங்களும் இரவில் நம்ம கண்டிப்பாக ஓதிக்கணும். இதுவரை நாம் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்பதனுடைய விளக்கத்தை பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவுகளிலிருந்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்லேருந்து குர்ஆனுடைய தஃப்சீரை நம்ம ஆரம்பிப்போம் இன்ஷா அல்லாஹ். நீங்கள் அனைவரும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுங்கள். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.